முக்கிய செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரீஷ். ஹரீஷ், வணக்கம். இன்றும் நாளையும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட இருக்கிறது. ஆக இன்றைய கூட்டத்தில் எத்தகைய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கின்றன? நாளைய கூட்டத்தில் பேசுவதற்கான விஷயங்கள் என்னவாக இருக்கும்? கனகதாரா, ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணியானது தீவிரப்படுத்தி மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. அது குறிப்பாக மாவட்ட வாரியாக பூத் கமிட்டி அமைப்பது, பட்டியல் சமர்ப்பிக்க எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே உத்தரவிருந்தார். அதன் அடிப்படையில் மே 15ஆம் தேதிக்குள் பூத் கமிட்டி பணிகள் நிறைவு பெற்று பட்டியல் சமர்ப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோல் பல மாவட்டங்களிலும் பூத் கமிட்டி பணிகளும் நிறைவடைந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களோடும் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றும் நாளை என 2 தினங்களும் காலை மாலை என இரு வேளையும் ஆலோசனை கூட்டமாக நடைபெறுகிறது. இன்று காலையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் சிவகங்கை, அரியலூர், திண்டுக்கல், பெரம்பலூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை என அமைப்பு ரீதியாக 21 மாவட்ட நிர்வாகிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மதியம் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, புதுக்கோட்டை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இன்று நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரீஷ்.